ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது செபி வீக்லி அப்டேட்டுக்கான எபிசோட். ஸோ வாரம் நம்ம செபி எந்த முக்கியமான தகவல்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வாரம் 2 முக்கியமான பொது அறிவிப்புகளும் ஒரு செய்தி குறிப்பும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பப்ளிக் நோட்டீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸஸ் அஸ்வினி அப்படிங்கிறவங்க அன்ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செபி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஃபினான்ஷியல் அட்வைசிங் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க மக்களுக்காக. happystocktraders.com அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க அன்ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு செபி அப்ரூவ்டு இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வார்னிங் லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க நேமில் இந்த பிளாட்ஃபார்ம் அண்டரில் இனிமேல் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அன்லெஸ் செபி அவங்க கிளாரிஃபை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ ப்ளீஸ் எப்பயுமே அன்ரெஜிஸ்டர்ட் அட்வைசரி மூலமாக உங்களோட ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா அப்ரூவ்டு செபி ரெஜிஸ்டர்டு எஸ்ஐபிஸாக இருக்கட்டும், இல்லை டிமேட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அன்ரெஜிஸ்டர்டு செபி அட்வைசர்கிட்ட உங்கள் பணத்தை கொடுத்து லூஸ் பண்ணிடாதீங்க. இது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, செபி சன்சைன் குளோபல் ஆக்ரோ லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியோட சம்மந்தமாக மக்களுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சன்சைன் குளோபல் ஆக்ரோ லிமிடெட் அவங்களுக்கு நிதி பிரச்சனையினால் இந்த கம்பெனி கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு சின்ஸ் 2018 ஸோ இவங்க இந்த கம்பெனியோட ப்ரொப்ரேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா செபிக்கு தெரியாமல் அவங்களோட அசட்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கு மற்ற இன்வெஸ்டர்ஸுக்கு விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி அசட்ஸை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி செபி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சன்சைன் குளோபல் ஆக்ரோ லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி சம்மந்தமாக ஏதாச்சும் அசட்ஸ் வாங்குறது, இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் தடுக்கணும். ஏன்னா இது கோர்ட்டில் இருக்கிறதுனால அன்லெஸ் அவங்க இருக்கிற கடன்கள்லாம் இன்வெஸ்டர்ஸுக்கு பணம் திருப்பி கொடுக்கறதுக்காக விற்கிறதுக்காக அக்செப்ட் பண்ணாங்களே தவிர இந்த அசட்ஸை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செபி அவங்களுக்கு கைட்லைன்ஸ் ரூலில் கொடுத்துருக்காங்க. ஸோ சன்சைன் குளோபல் ஆக்ரோ லிமிடெட் சம்மந்தமாக எந்த அசட்ஸையும் மக்கள் வாங்கக்கூடாதுன்னு செபி இந்த அறிக்கை மூலமாக சொல்லியிருக்காங்க. மூணாவது முக்கியமான குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, செபியோட தலைவர் மாறியிருக்காங்க. மார்ச் 1 எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். ஸ்ரீ துஹின் கந்தா பாண்டே இவர் தான் புதிய சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க செபியில். ஸோ இவர் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு ஒடிஷாவில். ஸோ இவர் எக்கனாமிக்ஸில் நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டான ஆள் தான். ஸோ இவர் ரீசெண்டாக நடந்த மணி கண்ட்ரோல் வெல்த் ப்ரோக்ராமில் இந்தியாவோட எக்கனாமி லெவல் எப்படி இருக்குது, ஸோ 2020 இப்போ எப்படி எந்த அளவுக்கு க்ரோத் ஆகிருக்கு, ஸோ இன்வெஸ்டர்ஸ் எப்படி டபுள் ஆகிருக்காங்க, ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி டெவலப் ஆகிருக்கு, ஸோ நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் எப்படி இருக்க போகுது, லாஸ்ட் 10 இயர்ஸ்லேருந்து மார்க்கெட் எப்படி டெவலப் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட்ஸ் எப்பயுமே அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் இந்தியாவோட எக்கனாமி லெவல் எப்பயுமே அப்கோயிங்கில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான நோட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த 3 குறிப்பு தான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். தேங்க்யூ. ஸ்டே சேஃப் இன்வெஸ்டட்.